ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நடக்க போகிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 1வது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமாக இந்த 1வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நடந்துகிட்டு இருக்கையில் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒரு பர்சனல் அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே எனக்கு அட்வைஸ் சொல்கிறது பிடிக்காது, இருந்தாலும் நமக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வருஷம் பல மாணவர்களை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நிறையா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். மாணவர்களே, இந்த 1வது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா 1வது ரவுண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் இந்த 1வது ரவுண்டில் உள்ள பசங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கட்டாயமாக நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான காலேஜ், தேவையான கோர்சஸை நீங்கள் சிஸ்டத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி. அதனால் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட அதிகமாக ஷேர் பண்ண வேணாம். அதிகமாக இல்லை, ஷேர் பண்ணவே வேணாம். ஏன்னா அதை நீங்கள் பண்ணவே கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். 2வது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் நமக்கு டைம் கொடுத்துருந்த அந்த டயத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அவசரப்படக்கூடாது. எப்போவுமே நம்ம மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அவசரமாக யாரு தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுறது. ஏன்னா இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சாய்ஸ் எவ்வளோ வேணாலும், எவ்வளோ காலேஜ் வேணாலும், எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். திடீர்னு லாக் பண்ணிடுவீங்க. லாக்கே பண்ணக்கூடாது. லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டிஎஃப்சியில் போய் அங்கே போய் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையான ஒரு சார், நான் ஒரு 10 காலேஜ் தான் சார் வச்சேன், திடீர்னு லாக் பண்ணிட்டேன் சார், நான் டிஎஃப்சிக்கு போய் இன்னமும் நான் என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த 3 நாளுக்குள்ளே இல்லாத பஞ்சாயத்தெல்லாம் இழுத்துறாதீங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா, நமக்கு பிடிச்சதாக தான் நம்ம காலேஜெல்லாம் சாய்ஸில் வைக்கணும். இப்போ ஒரு சில காலேஜில் எனக்கு ஸ்காலர்ஷிப் தர்றேன்னு சொல்கிறாங்க சார், அதனால நான் 1வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜை தான் வைக்க சொல்கிறாங்க, அதனால நாங்கள் எங்கள் காலேஜை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த காலேஜை தான் வைக்கலான் இருக்கோம் அப்படின்ட்டு வச்சிடாதீங்க. ஏமாற்று வேலைகள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தர்றேன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களை நம்ம வருஷம் பார்க்குறோம்ல, ஸ்காலர்ஷிப்லாம் தர்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களை எப்படியாவது உள்ளே வர வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து ஃபீஸை கட்டுப்பான்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஒரு உத்தரவாதமும் போட்டு உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கல. அதனால் தயவு செய்து யாராவது ஃபஸ்ட்டு காலேஜ் எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லேயும் சிஇஜி கேம்பஸ் தான் இருக்கணும். அடுத்து வேறு ஏதாவது வைக்க சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் பாருங்கள் சார், ஸ்காலர்ஷிப்னு எங்களை ஏமாத்தினெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே பேரில் நிறைய காலேஜ் இருக்குது. இந்த பேரில் நிறைய பேரில் அந்த பேரில் ஒரு குழப்பம் வந்துடும். 1வது ரவுண்டு மாணவர்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறனால சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா ஒரே பேரில் இருக்கும், 2 பேரில். அதே நீங்கள் பேரை பார்த்து குழம்பிடுவீங்க. ஆனால் நல்ல கல்லூரியை விட்டுவிட்டு வேறு கல்லூரிக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி தப்பாக பண்ணிடாதீங்க. அதனால தான் கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜுக்குமே கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கவுன்சிலிங் கோடெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் நமக்கு இங்கே பாருங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 1வது ரவுண்டில் நம்ம வந்திருக்கதே பெரிய ஆச்சரியம். நீங்கள் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இதிலேயே சீட் எடுக்க பார்க்கணும். நிறைய காலேஜ், நிறைய கோர்சஸ்லாம் கொடுக்கணும். சீட்டு கிடைக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு கிடைச்சிருந்தாலுமே அதை அலாட்மெண்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் கரெக்டாக. அக்செப்டன்ட் ஜாயின், அக்செப்டன்ட் அப்கோடு இதெல்லாம் 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணணும் சூப்பராக. அதுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் போய் சேர்கிற டயத்துக்குள்ளெல்லாம் சேரணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு டயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 2வது ரவுண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே நம்ம அதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக யாருக்குமே நாட் அலாட்டட் வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏகப்பட்ட கோர்சஸை, காலேஜ் கோர்சஸை நான் ஒன்று சொல்லிக்கிட்டுமா, 1வது ரவுண்டு மாணவர்கள் எல்லாத்துக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன். சிஎஸ்சி தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நம்மளுடைய எய்மிங் கிடையாது. சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், ஏஎம்எல் போன்ற கிட்டத்தட்ட பல வகையான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் சாய்ஸில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் இசி வைங்க, மெக்கானிக்கல் வைங்க, எல்லா கோர்சஸையும் கூட வைங்க. ஒரு நல்ல காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஸோ ஏன்னா சீட் அலாட் ஆகாமல் நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போயிட்டே இருக்க முடியுமா? அதனால சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம்
7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 1வது ரவுண்டில் வருவீங்கல்ல, உங்கள் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குங்க, கவலையே பட வேணாம். 1வது ரவுண்டு மாணவர்களுக்கு இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸு. ஸோ 1வது ரவுண்டில் இப்போ நான் சொல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த நேரத்துக்கான விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம சொல்ல போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன், 1வது ரவுண்டில் சில பேர் வேறு படிப்புகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் எம்பிபிஎஸ்க்கு நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரல. அதனால இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கனால இந்த பக்கம் போகலாமா, அக்ரிகல்ச்சர் போகலாமா, இந்த பக்கம் வந்து வேற கவுன்சிலிங்க்கு போகலான்னு இருக்கமே, நமக்கு நடக்குமா, வெட்டினரிக்கு போகலாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எடுக்க பாருங்கள். இல்லை ப்ரைவேட் காலேஜ்லேயே உங்களுக்கு 1வது ரவுண்டில் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சார் எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜே கிடைச்சாலுமே சார் எனக்கு நாளைக்கு வெட்டினரியில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா போயிடுவேன் சார், சார் எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சா போயிடுவேன் சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சில கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளில் பணமும் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் கொடுக்குறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செயல்பட்டுக்கணுங்கிறத 1வது ரவுண்டு மாணவர்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே 1வது ரவுண்டு மாணவர்களுக்கு. இப்போ 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் இப்போ பண்ணணும், ஏன்னா நம்ம எல்லாம் அமைதியாக தான் இருக்க போகிறோம். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு இப்போ ஓய்வு காலம். ஓய்வு காலமா என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி தான் 2வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு, 3வது ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி. கிட்டத்தட்ட நம்ம அது வரைக்கும் வெட்டியாக வீட்டில் இருக்கணும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க, வீட்டில் சும்மா இருக்காதீங்க, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு கோர்சஸை கற்றுக்குங்க. சும்மா வந்து நேரத்தை போட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் இதிலலாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக போய் ஒரு கோர்ஸை கற்றுக்குங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் வேலை பார்ப்பாங்க. எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீங்கள் அடைய வேணாம். வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வந்தால் தான் நிச்சயம். இவ்வளோ எப்படி பார்த்தாலும் 1வது ரவுண்டில் பெரிய பெரிய கல்லூரியில் ஓசி சீட்டு தான் முடியும். ஸோ அதனால் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கெல்லாம் ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜ், தலை சிறந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதனால் உங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வேலைகள், உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சலாம், சார் தயவு செய்து எங்கள் காலேஜில் வந்து சேருங்கன்னு. தயவு செய்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களை ஒரு காலேஜ் கூப்பிடுறாங்கனாவே அந்த காலேஜை நீங்கள் நம்பவே வேணாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு நீங்கள் வேணால் பெருமைப்படலாம். ஆனால் உங்களை ஒரு காலேஜ் கால் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே யாருமே அங்கே வியாபாரம் ஆகலைன்னு அர்த்தம். ஒரு காலேஜ் உங்களை கால் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அங்கே வியாபாரம் ஆகலைன்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த லைவ் இந்த வீடியோவில் நான் லைவாக கேட்குறேன். எவ்வளவோ ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் யாரையும் கூப்பிடுறதே இல்லையே. சில கல்லூரிகள் ஏன் கூப்பிடுறாங்க, அங்கே வியாபாரம் ஆகலை. ஒழுங்காக வியாபாரம் இருந்துச்சுன்னா, ஏங்க நல்ல பொருளுக்கு நம்ம என்ன வியாபாரம் பண்ணணும், என்ன நல்ல கல்லூரி தானாக வந்து ஃபில் ஆகும். இப்படி கூப்பிட்டா ஃபில் பண்ணணும், அதெல்லாம் அசால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதனால எந்த கல்லூரியிலேருந்து கால் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அழகாக இப்போ இந்த 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு ஒரு கோர்சஸை கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து சி, பைத்தானு இதெல்லாம் போய் நீங்கள் பேசிக்காக அங்கே போனோன்னா ரொம்ப டீப்பாலாம் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க காலேஜ்லலாம். அங்கேயுமே பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போவே அதை நீங்கள் வந்து இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆன்லைன்லேயே யுடமியில் ஒரு கோர்ஸ் கூட பண்ணலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இது பண்ண பாருங்கள். நான் கூட நினச்சேன் அதை வந்து நம்ம ஒரு கோர்சஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு, அதுக்கான டைமிங் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். 1வது ரவுண்டு மாணவர்கள் தயவு செய்து, நான் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் யாருமே வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இப்போ என்னோட யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இப்போ யூடியூப் சேனலில் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் சேனலோட என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை நான் யார்ட்டையா கொடுப்பேனா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த சேனலை வந்து வளர்த்துருக்கேன். கொடுத்துட்டேன்னா அடுத்தவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி உங்கள் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வேற ஆள் உங்கள் வாழ்க்கையில் விளாண்டுருவான். வேற ஆள் ஏங்க உங்களுக்கு தேவையான காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்கள் வைக்கணுமா, இன்னொருத்தவங்க உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுமா? உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கையா, இன்னொருத்தவங்க கையில்? நீங்கள் அதை தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஐடி பாஸ்வேர்டெலாம் பல பேர்கிட்ட கொடுத்துட்டீங்க. தயவு செய்து அதில் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை அடித்து அந்த பாஸ்வேர்டை மாற்றிக்குங்க. சில கல்லூரிகளில் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சாய்ஸ் ஃபில்லிங்னு 1வது ரவுண்டு மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அடித்து வேறு கல்லூரிகளில் கொடுத்துருந்தாலும் சரி, யாராவது தெரியாத ஒரு நபர்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி, அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து புது பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தா அது மிகப்பெரிய ஆபத்து. அவங்க எது வேணாலும் வச்சு விடலாம். ஏதாவது ஒரு காலேஜில் சும்மா அவங்க காலேஜில் எல்லா கோர்ஸையும் வச்சு விட்டு கூட உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம்.
அதனால அதெல்லாம் நீங்க அப்படி கரெக்டா செயல்படணும். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவே உங்களுக்கு போதுமான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? தேங்க்யூ வெரி மச். பை.